நம்ம டிரைவிங் ஸ்கூலில் பயிற்சி எடுத்து நிரந்தர ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தயாராக இருக்கிற மாணவர்களுக்காக இந்த காணொளி காட்சி. நம்ம தற்போதைய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் அவர்கள் எந்த முறையில் தேர்வு பார்க்குறாங்க, அதாவது ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு வண்டி எப்படி ஓட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்குள்ள வீடியோ காணிச்சா இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வண்டி எப்படி போய் வண்டி எப்படி வரணுங்கிற வீடியோ கொடுத்துருக்கோம். மாணவன் என்ன செய்யணும்னு கொடுத்துருக்கோம். மாணவனோட ஸ்டீரிங் பண்ணுறது, கியர் மாற்றுறது, ஹேண்ட் பிரேக் எடுத்துறது, அந்த மேலோட்டத்தையும் கொடுத்துருக்கோம். அவங்க கால் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் கொடுத்துருக்கோம். இந்த காணொளி காட்சியில் எல்லாமே பாட்டாக தனியாக கொடுத்துருக்கோம். முதல்ல அந்த மாணவனோட நிற்கிற இடத்துல வந்து வண்டியை மூவ் பண்ணுறது, அது ஹேண்ட் பிரேக் எடுக்கிறது, கியர் போடுறது, ஸ்டீரிங் ப்ளே பண்ணுறத காணொளி காட்சியாக பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தது நான் தெளிவாக சொல்கிறேன். சந்திரு, இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே ட்ரையல் பார்க்க போகிறோம். சரியா? ஓகேவா? சரி, வண்டி கிளச்சை மிச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணு. என்னச்சுன்னு தெரியுங்களா? சரி, நல்லா கிளச்சை மிச்சு ஸ்டார்ட் பண்ணு. மார்னிங்லாம் பெரியுதா? எடுத்து விட்டு பிரேக் மிச்சுக்கோ, வண்டி ஆடக்கூடாது. ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணு. போடு, ஃபஸ்ட் கியர் போடு. எந்த கியர் போட்டுக்க? வந்து எந்த கியர் போட்டுக்க? போ. கொஞ்சம் இங்கே பேசும்போது கவனி. 3 சுற்று. 1 2 3. லெஃப்ட் திரும்பி இருக்கா இல்லையா? பாதி, முக்கால்வாசி, முழுசும். அவ்வளோதான். இப்போ அப்படியே ரைட்டு யூ டர்ன் பண்ணணும். வேகமாக சுற்றினா திண்டில் இடிச்சிடும். அதனால் மெதுவாக சுற்றணும். சரியா? லெஃப்ட் ஓரமாக வா. லெஃப்ட் ஓரமாக வா. அது 10 மெதுவாக சுற்று. 1 2 3. கால் பிரேக்கில் இருக்கணும், கீழே வைக்கக்கூடாது. கிளச்சு பிடிக்க வேண்டாம், ஆசிட் கிடையாதுன்னா. மெதுவாக எடு. 1 2. கடைசி நல்லா நேராக வந்தப்போ 3வது எடுத்துட்டு போட்டோம். 9 முன்னே கை வச்சுக்கோ. போட்டோம். நேராக போகும். லெஃப்ட் ஓரமாக வா. கொஞ்சம் லெஃப்ட் ஓரமாக வா. முன்னாடி வண்டி பாலத்தை நிற்குதா? அப்படி நினைச்சு கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிடும். கிளச் பிரேக் நிப்பாட்டிக்கோ. மெதுவாக என்ன சொன்னா, பிரேக்கை ஸ்மூத்தாக மிதிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் கியர் போட்ட கியர் மாற்றிருக்கியா? ஆசை கொடுத்தியா? இல்லை. ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு போயிட்டே இருக்கும். அந்த வண்டி போயிடுச்சா? பிரேக் விட்டு நைஸாக மூவ் பண்ணு. தேவைப்பட்ட ஆசை கொடுத்துக்கோண்ணா. கிளச் ஃபுல்லாக விட்டுறாத. போட்டோம். லெஃப்ட் ஓரமாக வா. நடுவில் நிப்பாட்டு. அங்கே சேரில் உட்காந்து அவங்க பார்த்தா தெரியணும். கிளச் பிரேக் நல்லா நிப்பாட்டிக்கோ. நல்லா இந்த இடத்துல ஒன்று ஆசுவாசப்படுத்திட்டியா? இப்போ எப்படி நிப்பாட்டிக்க? கிளச்சு பிரேக்கை மிச்சு நிப்பாட்டிக்க. பிரேக் நல்லா மிச்சிக்கோ. பிரேக் விடக்கூடாது. கிளச்சை நைஸாக விடு. மூவிங் பாயிண்ட் வரும்போது கிளச்சில் வைப்ரேஷன் ஆகும். என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகிட்டுனா சொல்லு பார்ப்போம். நைஸாக விடு. நைஸாக விடு. வேக மாட்டாத. வைப்ரேட் ஆகுதா? இப்போ பிரேக்கை மெதுவாக விடு. மெதுவாக விடணும். இல்லைன்னா இந்த கால் அசையும்னா நிற்கா. லேசாக 1/2 பாயிண்ட் மட்டும் கிளச்சு விடு. 1/2 பாயிண்ட்டு. அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக ஏறும். பிரேக் அவுட்டு. அப்படியே ஆசை கொடுக்க கிடையாதா? ஆசை உடனே கொடுத்துக்குவோம். தேவைன்னா கொடுத்துக்கலாம்ண்ணா. தேவைன்னா ஆசைட்டு இந்த இடத்த கொடுத்துக்கலாம். காலை பிரேக்கில் வச்சுக்க. கிளச்சை ஃபுல்லாக விட்டு மிதிக்காத. லெஃப்ட்டில் லேசாக வந்துட்டு அதே 3 சுத்தம். எல்லா இடமும் 3 சுத்தம். பிரேக் மிதிக்காத. 1 2 3. அப்படியே போட்டோம். லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணிவிடு. திண்டில் இடிச்சிடாத. போட்டோம். 1 மெதுவா வெயிட் பண்ணு. 2. நீ வேகமாக எடுத்து திண்டுக்கு போயிடுவோண்ணா. போட்டோம். 3 போட்டோம். இப்போ ஆசை கொடுத்துப்போ. லைட்டாக வேணால் ஆசை கொடுத்துப்போ. இப்போ லெஃப்ட்டை ஒரு சுற்று சுற்றணும். அதுக்கப்புறம் 4 சுற்று ரைட்டில் சுற்றணும். சரியா? இந்த திண்டு தாண்டினோடனே சைடு திண்டு, லெஃப்ட் சைடில் உள்ள திண்டு தாண்டினோடனே லெஃப்ட்டில் ஒரு சுற்று. அவ்வளோதான். அப்படியே போட்டோம். இப்போ ரைட்டில் 4 சுற்று. 1 2 3 4. கிளச்சை சப்புன்னு மீச்சிக்கோ. மீச்சிட்டு 1 ஒன்றா எடு. 1 வெயிட் பண்ணு.
நகலில் லேசாக நாட்டிக்கும். 2 ஒரு நல்ல நேரம் வரட்டும். 3 நேரம் வந்துட்டா இப்போ ரிவேஸ் கேர் போட்டு 3 கண்ணாடி பார்த்துக்கிட்டே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் போகும். 3 கண்ணாடி போகணும், லெஃப்ட்டு ரைட்டு சென்டருன்னு. ஏன்னா பின்னாடி வண்டி எதுவும் நிற்கும், வண்டிக்கு போயிடக்கூடாதுன்னா. போடும் ஸ்ட்ரைட்டாக போடும். கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக், ஒரு ஹார்ன் அடிச்சிரு, ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான்டா ராஜா. ஓகே, டெஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸி தான். ஓட்டிடலாம்ல? ஓகே, வாழ்த்துக்கள். வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்போ அடுத்த இந்த மாணவன் அவனோட கால் எப்படி வேலை செய்யுது, அதாவது கிளச்சில் எப்படி வச்சுருக்காரா, பிரேக்கில் வச்சுருக்காரா, அந்த பாலத்தில் ஏறும்போது வண்டியை நிப்பாட்டிட்டு கிளச்சை எப்படி மெதுவாக விடுதாரு, இந்த மூவிங் பாட்டை எப்படி கண்டுபிடிக்காரு, அடுத்து ஆசிரியர் கொடுக்காரா கொடுக்கலையா, அந்த மாதிரி விவரங்களை தெளிவாக காலை மட்டும் தனியாக காட்டி அதையும் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் வீடியோ எல்லாமே இணைச்சி தான் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த காட்சி நீங்கள் தெளிவாக பார்த்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. இது போக லெட்டர்ஸில் டிஸ்பிளேலேயும் நாங்கள் காட்டுறோம், நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னங்கிறத சொல்கிறோம். இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே டெஸ்ட்டில் ஃபெயிலே ஆக மாட்டீங்க. டென்ஷன் வேண்டாம், ஏற்கனவே நல்லாவே சொல்லி கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு 4 டேனிங் கேட்குறாங்க, அந்த மேட்டில் நிப்பாட்டி எடுக்கிறது கேட்குறாங்க, அடுத்தால ரிஎஸ்கே கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தரவாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம், அதுதான் இங்கே கேட்குறாங்க. இப்போ அந்த மானோட கிளச்சு பிரேக்கு எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற வீடியோ பாருங்கள். சந்திரு, இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே ட்ரையல் பார்க்க போகிறோம், சரியா? ஓகேவா? சரி, வண்டி கிளச் அமைச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணு. நினைச்சேன்னு தெரியுங்களா? சரி, நல்லா கிளச் அமைச்சு ஸ்டார்ட் பண்ணு. மார்னிங்லாம் பெரியுதா? எடுத்து விட்டு பிரேக் வச்சுக்கோ, வண்டி ஆடக்கூடாது. ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணு. போடு, ஃபஸ்ட் கியர் போடு. எந்த கியர் போட்டுக்க? வந்து எந்த கியர் போட்டுக்க? போ. கொஞ்சம் இங்கே பேசும்போது கவனி. 3 சுற்று, 1 2 3, லெஃப்ட் திரும்பி இருக்கா இல்லையா? பாதி, முக்கால்வாசி, முழுசும், அவ்வளோதான். இப்போ அப்படியே ரைட்டு யூ டர்ன் பண்ணணும். வேகமாக சுற்றினா திண்டில் இடிச்சிடும், அதனால் மெதுவாக சுற்றணும், சரியா? லெஃப்ட் ஓரமாக வா. லெஃப்ட் ஓரமாக வா. இப்போ திரும்ப மெதுவாக சுற்று. 1 2 3. கார் பிரேக்கில் இருக்கணும், கீழே வைக்கக்கூடாது. கிளச்சு பிடிக்க வேண்டாம், ஆசிட் கிடையாதுன்னா. மெதுவாக எடு. 1 2, கடைசி நல்லா நேராக வந்தப்போ 3வது எடுத்துட்டு போட்டோம். ரொம்ப முன்னே கை வச்சுக்கோ. போட்டோம், நேராக போகும். லெஃப்ட் ஓரமாக வா, கொஞ்சம் லெஃப்ட் ஓரமாக வா. முன்னாடி வண்டி பாலத்தை நிற்குதா, அப்படி நினைச்சு கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிடும். கிளச் பிரேக் நிப்பாட்டிக்கோ. மெதுவாக என்ன சொன்னா, பிரேக்கை ஸ்மூத்தாக மிதிக்கணும். நீ ஃபஸ்ட் கியர் போட்டப்போ கியர் மாற்றிருக்கியா? இல்லை, ஆசை கொடுத்தியா? இல்லை. ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு போயிட்டே இருக்கும். அந்த வண்டி போயிடுச்சா? பிரேக் விட்டு நைஸாக மூவ் பண்ணு. தேவைப்பட்ட ஆசை கொடுத்துக்கோண்ணா. கிளச் ஃபுல்லாக விட்டுறாத. போட்டோம். லெஃப்ட் ஓரமாக வா, நடுவில் நிப்பாட்டு. அங்கே சேரில் உட்காந்து அவங்க பார்த்தா தெரியணும். கிளச் பிரேக் நல்லா நிப்பாட்டிக்கோ. நல்ல இந்த இடத்துல ஒன்று ஆசுவாசப்படுத்திட்டியா? இப்போ எப்படி நிப்பாட்டிக்க? கிளச்சும் பிரேக்கும் மிஷின் பாட்டிக்க. பிரேக் நல்லா மிதிச்சுக்கோ, பிரேக் விடக்கூடாது. கிளச்சை நைஸாக விடு. மூவிங் பாயிண்ட் வரும்போது கிளச்சில் வைப்ரேஷன் ஆகும். என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகிட்டுனா சொல்லு பார்ப்போம். நைஸாக விடு, நைஸாக விடு, வேக மாட்டாத. வைப்ரேட் ஆகுதா? இப்போ பிரேக்கை மெதுவாக விடு, மெதுவாக விடு. நல்லா இந்த கால் அசையும்னா நிற்கா. லேசாக 1/2 பாயிண்ட் மட்டும் கிளச்சு விடு. 1/2 பாயிண்ட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக ஏறும். பிரேக் விட்டு அப்படியே ஆசை கொடுக்க கிடையாதா? ஆசை உடனே கொடுத்துக்குவோம். தேவைன்னா கொடுத்துக்கலாம்ண்ணா. தேவைன்னா ஆசைட்டு இந்த இடத்த கொடுத்துக்கலாம். காலை பிரேக்கில் வச்சுக்க. கிளச்சை ஃபுல்லாக விட்டு மிதிக்காத.
லெஃப்ட்டில் லேசாக வந்துட்டு அதே 3 சுத்தம், எல்லா இடமும் 3 சுத்தம். பிரேக் மிதிக்காத. 1 2 3 அப்படியே போட்டோம். லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணிவிடு, திண்டில் இடிச்சிடாத. போட்டோம் 1 மெதுவா வெயிட் பண்ணு. 2 நீ வேகம் எடுத்து திண்டுக்கு போயிடுவோண்ணா. போட்டோம் 3 போட்டோம். இப்போ ஆசை கொடுத்து போ, லைட்டாக வேணால் ஆசை கொடுத்துப்போ. இப்போ லெஃப்ட்டில் ஒரு சுற்று சுற்றணும், அதுக்கப்புறம் 4 சுற்று ரைட்டில் சுற்றணும். சரியா? இந்த திண்டு தாண்டினோடனே சைடு திண்டு, லெஃப்ட் சைடில் உள்ள திண்டு தாண்டினோடனே லெஃப்ட்டில் ஒரு சுற்று, அவ்வளோதான். அப்படியே போட்டோம். இப்போ ரைட்டில் 4 சுற்று. 1 2 3 4 கிளச்சை சப்புன்னு மீச்சிக்கோ. மீச்சிட்டு 1 ஆகிடு. 1 வெயிட் பண்ணு, நகலில் லேசை நாட்டிக்கோ. 2 ஒரு நல்ல நேரம் வரட்டும். 3 நேரம் வந்துட்டா இப்போ ரிவேஸ் கே போட்டு 3 கண்ணாடி பார்த்துக்கிட்டே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் போ. 3 கண்ணாடி பார்க்கணும், லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு. ஏன்னா பின்னாடி வண்டி எதுவும் நிற்கும், வண்டிக்கு போயிடக்கூடாதுண்ணா. போடும் ஸ்ட்ரைட்டாக போடும். கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக், ஒரு ஹார்ன் அடிச்சிரு, ஆஃப் பண்ணி. அவ்வளோதான்டா ராஜா. சரி, உள்ளே வந்தோடனே ஆர்டிஓஸ்குள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு பயம் வருது. என்னென்னா இந்த வண்டி எங்கேருந்து கிளம்பணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எந்த இடத்துல நிப்பாட்டணும், திரும்ப உடனே எங்கே நிப்பாட்டணும், இந்த மாதிரி ஒரு பயம் வரும் இல்லையா? அதுக்காக வண்டியோட அவுட்லுக்கு வெளியே அந்த வண்டி போயிட்டு வர்றது எப்படி வந்து நிற்கிறதையும் காணொலி காட்சியாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே வீடியோ தான், 3 பார்ட்டாக எடுத்து அந்த 3 பார்ட்டையும் ஒன்றை இணைச்சி போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், டெஸ்ட்டுக்கு மனசு கஷ்டம் இல்லாமல் தெளிவாக பாஸ் ஆகி பாருங்கள். திரும்ப திரும்ப பாருங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம வீடியோ பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். ஓகே, போடு, ஃபஸ்ட்டு போடு. எந்த கியர் போட்டுக்க? வந்து எந்த கியர் போட்டுக்க? போ. கொஞ்சம் இங்கே பேசும்போது கவனி. 3 சுற்று. 1 2 3 லெஃப்ட் திரும்பி இருக்கா இல்லையா? பாதி, முக்கால்வாசி, முழுசும், அவ்வளோதான். இப்போ அப்படியே ரைட்டு யூ டர்ன் பண்ணணும். வேகமாக சுற்றினா திண்டில் இடிச்சிடும், அதனால் மெதுவாக சுற்றணும். சரியா? லெஃப்ட் ஓரமாக வா. லெஃப்ட் ஓரமாக வா. இப்போ திரும்ப மெதுவாக சுற்று. 1 2 3 கார் பிரேக்கில் இருக்கணும், கீழே வைக்கக்கூடாது. கிளச்சு பிடிக்க வேண்டாம், ஆசிட் கிடையாதுண்ணா. மெதுவாக எடு. 1 2 கடைசி நல்லா நேராக வந்தப்போ 3வது எடுத்துட்டு போட்டோம். 9 முன்னே கழிச்சிக்கோ. போட்டோம், நேராக போகும். லெஃப்ட் ஓரமாக வா, கொஞ்சம் லெஃப்ட் ஓரமாக வா. முன்னாடி வண்டி பாலத்தை நிற்குதா? அப்படி நினைச்சு கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிடும். கிளச் பிரேக் நிப்பாட்டிக்கோ. மெதுவாக என்ன சொன்னா, பிரேக்கை ஸ்மூத்தாக மிதிக்கணும். நீ ஃபஸ்ட் கியர் போட்ட கியர் மாற்றிருக்கியா? இல்லை. ஆசை கொடுத்தியா? இல்லை. ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு போயிட்டே இருக்கும். அந்த வண்டி போயிடுச்சா? பிரேக் விட்டு நைஸாக மூவ் பண்ணு. தேவைப்பட்ட ஆசை கொடுத்துக்கோண்ணா. கிளச் ஃபுல்லாக விட்டுறாத. போட்டோம். லெஃப்ட் ஓரமாக வா. நடுவில் நிப்பாட்டு. அங்கே அவங்க சேரில் உட்காந்து அவங்க பார்த்தா தெரியணும். கிளச் பிரேக் நல்லா நிப்பாட்டிக்கோ. நல்ல இந்த இடத்துல ஒன்று ஆசுவாசப்படுத்திட்டியா? இப்போ எப்படி நிப்பாட்டிக்க? கிளச்சு பிரேக்கு மிஷின் பாட்டிக்க. பிரேக் நல்லா மீச்சுக்கோ, பிரேக் விடக்கூடாது. கிளச்சை நைஸாக விடு. மூவிங் பாயிண்ட் வரும்போது கிளச்சில் வைப்ரேஷன் ஆகும். என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகிட்டுனா சொல்லு பார்ப்போம். நைஸாக விடு, நைஸாக விடு, வேக மாட்டாத. வைப்ரேட் ஆகுதா? இப்போ பிரேக்கை மெதுவாக விடு, மெதுவாக விடு. நல்ல இந்த கால் அசையும்னா நிற்கா. லேசாக 1/2 பாயிண்ட் மட்டும் கிளச்சு விடு. 1/2 பாயிண்ட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக ஏறும். பிரேக் விட்டு அப்படியே ஆசை கொடுக்க ஏறுதா? ஆசை உடனே கொடுத்துக்குவோம். தேவைன்னா கொடுத்துக்கலாம்ண்ணா. தேவைன்னா ஆசைட்டு இந்த இடத்த கொடுத்துக்கலாம். காலை பிரேக் வச்சுக்க. கிளச்சை ஃபுல்லாக விட்டு மிதிக்காத.
லெஃப்ட்டில் லேசாக வந்துட்டு அதே 3 சுத்தம், எல்லா இடமும் 3 சுத்தம். பிரேக் மிதிக்காத. 1 2 3 அப்படியே போட்டோம். லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணிவிடு, திண்டில் இடிச்சாத. போட்டோம் 1 மெதுவா வெயிட் பண்ணு. 2 நீ வேகம் எடுத்து திண்டுக்கு போயிடுவோண்ணா. போட்டோம் 3 போட்டோம். இப்போ ஆசை கொடுத்து போ, லைட்டாக வேணால் ஆசை கொடுத்து போ. இப்போ லெஃப்ட்டில் ஒரு சுற்று சுற்றணும், அதுக்கப்புறம் 4 சுற்று ரைட்டில் சுற்றணும். சரியா? இந்த திண்டு தாண்டினோடனே சைடு திண்டு, லெஃப்ட் சைடில் உள்ள திண்டு தாண்டினோடனே லெஃப்ட்டு ஒரு சுற்று, அவ்வளோதான். அப்படியே போட்டோம். ரைட்டில் 4 சுற்று. 1 2 3 4 கிளச்சை சப்புன்னு மீச்சிக்கோ. மீச்சிட்டு 1 ஆகிடு. 1 வெயிட் பண்ணு, நகலில் லேசன் ஆட்டிக்கோ. 2 ஒரு நல்ல நேரம் வரட்டும். 3 நேரம் வந்துட்டா இப்போ ரிவேஸ் கே போட்டு 3 கண்ணாடி பார்த்துக்கிட்டே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் போ. 3 கண்ணாடி பார்க்கணும், லெஃப்ட்டு ரைட்டு சென்டருன்னு. ஏன்னா பின்னாடி வண்டி எதுவும் நிற்கும், வண்டிக்கு போயிடக்கூடாதுண்ணா. போடும் ஸ்ட்ரைட்டாக போடும். கிளச், பிரேக், நியூட்ரல். சரி, இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரோச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. குற்றம் குறைகள் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் நாங்கள் ஏற்றுக்குவோம். நம்ம சேனல் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், புதுசாக நிறைய வீடியோலாம் போடணும், எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருநெல்வேலி ஆடியோவில் இப்போ டெஸ்ட் இப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம பயிற்சி மாணவர்கள் தயவுசெய்து யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் முதல்ல சொல்லிக் கொடுத்தது டிரைவிங்னா கண்ட்ரோலில் முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் தான். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், பயம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் பயம் இருக்காது. அதைத்தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஒரு பல முறை பார்த்துட்டு அங்கே வந்து தெளிவாக வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு போங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.